மேலும் தெரிந்து கொள்ளுதல். எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம்? 1. பூவின் அடிப்படையில் தாவரங்களை இரு வகைகளாக பிரிக்கலாம். அவை பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள் ஆகும். 2. விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் மூடிய விதை தாவரங்கள் விதைகள் கனிகளில் புதைந்திருக்கும் மற்றும் ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரங்கள் விதைகள் கனிகளில் புதைந்திருக்காது. செயல்பாடு 3. ஆசிரியர் மாணவர்களை 4 குழுக்களாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு குழுவின் தலைவனாக உள்ள மாணவன் மாணவி ஆசிரியரிடமிருந்து வேர், தண்டு, இலை மற்றும் பூக்கள் என எழுதப்பட்ட ஒரு காகித துண்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் மாணவர்களை பள்ளி வளாகத்திற்கு அழைத்துச் சென்று ஒவ்வொரு குழுவும் தேர்வு செய்த தாவர பாகத்தை சேகரிக்க செய்ய வேண்டும். மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்த பின்னர் தன் குழு மாணவர்களோடு சேர்ந்து சேகரித்து வந்த வேர், தண்டு மற்றும் இலைகளை பற்றி கலந்துரையாடி ஒரு படத்தொகுப்பை தயாரிக்க வேண்டும். உதாரணமாக, மலரை தேர்வு செய்த குழுவினர் மலரின் பல்வேறு பாகங்களை உற்று நோக்கி படத்தொகுப்பை தயாரிக்கவும். இவ்வாறு ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் தயாரித்த படங்களை பிற பகிர வேண்டும். வாழிடம். செயல்பாடு 4. இந்த கதையை உன் நண்பர்களுடன் சேர்ந்து படிக்கவும். நான் ஒரு குரங்கு. ஒரு அழகான அடர்த்தியான காட்டில் என் அம்மா மற்றும் 2 சகோதரர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தேன். நாங்கள் மரத்திற்கு மரம் தாவி ஓடி விளையாடி மகிழ்ந்தோம். ஒரு நாள் ஒரு மரத்தின் கீழே நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அப்படியே உறங்கிவிட்டேன். திடீரென்று சூரிய ஒளிபட்டு நான் எழுந்தேன். நான் கண்விழித்து பார்த்தபோது நான் பார்த்ததை என்னால் நம்ப முடியவில்லை. எல்லாமே மாறி இருந்தது. எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தன. மரங்கள் இருந்த இடமெல்லாம் மரக்கட்டைகளாக இருந்ததை நான் பார்த்தேன். உலர்ந்த தரை, தெருக்கள் மற்றும் கட்டிடங்கள் வேறொன்றுமில்லை. அப்போது அங்கு சோகமாக நின்றிருந்த ஒரு மானை பார்த்தேன். இங்கு இருந்த மரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன். மனிதர்கள் அனைத்து மரங்களையும் வெட்டிவிட்டதையும் அவற்றிற்கு பதிலாக வேறு மரங்களை நடாததையும் மான் எனக்கு விளக்கி கூறியது. பின்னர் சென்று வருகிறேன் என மானிடம் கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன். என் வீடு போய்விட்டது. என் குடும்பம் எங்கே என தெரியாது. இரவும் பகலும் பசியிலும் தாகத்திலும் இருந்தேன். உணவு, தண்ணீர் மற்றும் இருப்பிடத்திற்காக அலைந்தேன். நான் சென்ற இடமெல்லாம் மனிதர்கள் குச்சியை கொண்டும் கடுமையான வார்த்தைகளாலும் என்னை விரட்டினார்கள். எனது உடல் சோர்ந்து போனதை என்னால் உணர முடிந்தது. ஒரு நாள் எனது நம்பிக்கையை இழந்து குளிர்ந்த இருண்ட காட்டிற்குள் நான் நுழைந்தேன். அங்கு வந்தபோது ஏராளமான உணவு மற்றும் நீரை கண்டேன். காடு எனக்கு பாதுகாப்பாக இருந்தது. அங்கு மனிதர்கள் இடையூறு இல்லை. மான் ஏன் வருத்தமாக இருந்தது? மரத்தை வெட்டியது யார்? குரங்கு வசிப்பதற்கு பாதுகாப்பான இடம் எது? வாழிடம் என்றால் என்ன? ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் அதற்கு ஒரு இடம் தேவை. அந்த இடமே அதன் வாழிடம் ஆகும். கடலின் அடிமட்டத்தில் இருந்து மலையின் உச்சி வரை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் காணப்படும் இடம் அவற்றின் வாழிடங்களாக உள்ளன. 1. வாழிடத்தின் வகைகள். வாழிடங்களின் 2 முக்கிய வகைகளை நாம் இப்போது படித்தறிவோம். 1. நீர் வாழிடம். நாம் குளத்திற்கு சென்று பார்வையிடும்போது சில தாவரங்கள் பார்க்கலாம். தாமரை நீரில் மிதந்து கொண்டிருப்பதை அப்படிப்பட்ட ஒரு தாவரம். அதன் இலைகள் நீரில் மிதந்து கொண்டிருக்கும். அதன் மீது ஒரு தவளை அமர்ந்திருக்கும். அது தாமரை மலரை சுற்றி அங்குமிங்கும் பறக்கும் பூச்சிகளை பிடிக்க தயார் நிலையில் இருக்கும். தாமரையின் தண்டானது நீரில் மூழ்கியும் அதன் வேர்கள் சேற்றில் புதைந்தும் காணப்படும். இது நீரில் காணப்படுவதால் இதனை நீர்வாழ் தாவரம் என அழைக்கலாமா? நீர்வாழிடம் என்பது நிரந்தரமாக நீர் சூழ்ந்த பகுதியையும் அவ்வப்போது நீர் சூழ்ந்த பகுதியையும் உள்ளடக்கியது. வாழிடங்கள் இருவகைப்படும். அவை நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம். நன்னீர் வாழிடம். ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவையாவும் நன்னீர் வாழிடங்கள் ஆகும். ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும் தாவரங்களாகும். நீர்த்தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை. தண்டிலும் இலை பகுதிகளிலும் காற்றறைகள் அதிகமாக இருப்பதால் இவை நீரில் எளிதில் மிதக்கின்றன. தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் ஸ்பேசஸ் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன.
ஆ. கடல் நீர் வாழிடம். வானிலிருந்து பார்க்கும்போது பூமியானது நீல நிற பளிங்கு போல தோன்றும். ஏனெனில் அதன் மேற்பரப்பானது 70% கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது. தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40 விழுக்காடு கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. உதாரணம்: கடல் பாசிகள், கடல் புட்கள், சதுப்பு நிலப்புட்கள் மற்றும் தாவர மிதவைகள், தனித்து நீரில் மிதக்கும் பாசிகள். உலகில் மிக நீளமான நதி நைல் நதியாகும். இது 8650 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கையாகும். இதன் நீளம் 2525 கிலோமீட்டர். 2. நில வாழிடம். காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் ஆகிய நிலப்பரப்புகளில் காணப்படும் வாழிடங்கள் நில வாழிடங்கள் எனப்படும். பண்ணைகள், நகரங்கள் ஆகிய மனிதர்களால் மாநகரங்கள் உருவாக்கப்பட்ட வாழிடங்களும் நில வாழிடங்களாகும். நில வாழிடங்கள் ஒரு கண்டத்தின் அளவிற்கு பெரியதாகவோ அல்லது தீவின் அளவிற்கு சிறியதாகவோ இருக்கலாம். உலகில் 28 விழுக்காடு நில வாழிடங்கள் உள்ளன. உதாரணம்: பசுமைமாறா காடுகள், முட்புதர் காடுகள். நிலவாழிடங்கள் 3 வகைப்படும். அவை: அ. காடுகள். ஆ. புல்வெளிகள். இ. பாலைவனங்கள். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ்கள் ஆகும். தென் அமெரிக்காவிலுள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. அ. காடுகள். காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமான மரங்களை கொண்டுள்ளன. இவற்றை வெப்பமண்டல காடுகள், குளிர்பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் என வகைப்படுத்தலாம். இங்கு ஆண்டு சராசரி மழை அளவு 25-200 சென்டிமீட்டராக இருக்கும். ஆ. புல்வெளி வாழிடம். இவ்வகை வாழிடத்தில் புட்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இவை மிகச்சிறியன முதல் மிக உயரமான புட்களை கொண்டுள்ளன. உதாரணம்: சவானா. இ. பாலைவன வாழிடம். நீரின் அளவு மிக குறைவாக உள்ள வாழிடம் பாலைவனம் எனப்படும். இவை பூமியின் மிகவும் வறண்ட பகுதிகள் ஆகும். இங்கு ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு 25 செ.மீ.க்கும் குறைவாக இருக்கும். பூமியின் நிலப்பரப்பில் சுமார் 20% பாலைவனங்கள் உள்ளன. பாலைவனத். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தாவரங்கள் நீரையும் கனிம உப்புக்களையும் சேமித்து வைத்திருக்கும் தடிமனான இலைகளை பெற்றுள்ளன. கள்ளி. தாவரம் போன்ற தாவரங்கள் தண்டில் நீரை சேமித்து வைத்திருக்கின்றன. அதன் இலைகள் முட்களாக மாற்றமடைந்துள்ளன. இவை நன்கு வளர்ச்சியடைந்த நீளமான வேர்களை கொண்டுள்ளதால் மண்ணில் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன. பாலைவன வாழிடங்களின் வகைகள் பின்வருமாறு. 1. வெப்பமான வறண்ட பாலைவனங்கள். 2. மித வெப்பமான பாலைவனங்கள். 3. கடல் சார்ந்த பாலைவனங்கள். 4. குளிர் பாலைவனங்கள். உதாரணம்: சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்று கற்றாழை, பிரயோஃபில்லம். மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவிலுள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானிலுள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. செயல்பாடு 5. உனக்கு அருகில் உள்ள நாற்று பண்ணைக்கு சென்று ஏதேனும் 10 வகையான தாவரங்களை தேர்வு செய்து அவற்றை ஏற்ற வாழிடத்தில் வளரச் செய்யவும். 2. தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுருக்களும். தாவரங்கள் பல ஆண்டுகளாக அவை வாழும் வாழிடங்களில் தொடர்ந்து வாழ்வதற்கேற்ற வகையில் அவற்றில் காணப்படும் சிறப்பம்சங்களே தகவமைப்புகள் ஆகும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் அங்கு வாழ்வதற்கேற்ற குறிப்பிட்ட தகவமைப்புகளை உருவாக்கிக் கொள்கின்றன. இந்த பாடத்தில் பற்றுக்கம்பி, ஏறுகொடி, முட்கள் போன்ற சில தகவமைப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம். 1. பற்றுக்கம்பி, ஏறுகொடிகள். பட்டாணி, பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டுடைய தாவரங்களில் காணப்படும் பற்றி ஏறும் உறுப்பே பற்றுக்கம்பி ஆகும். ஒரு ஆதாரத்தை சுற்றி கொண்டு தாவரங்கள் மேல் ஏறுவதற்கேதுவாக பற்றுக்கம்பி உள்ளது. உதாரணம்: இனிப்பு பட்டாணி சிற்றிலைகள் பற்றுக்கம்பிகளாக மாறியுள்ளன.
பாக்கட்காய் கோணமொட்டு பற்று கம்பிகளாக மாற்றமடைந்து அத்தாவரம் மேலே ஏறுவதற்கு உதவுகின்றன. வளரும் பருவ நிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். 2. பின்னு கொடி. ஒரு சில தாவரங்கள் நீண்ட மெலிந்த தண்டுகளை கொண்டுள்ளன. அவை தானாகவே நேராக நிலைத்து நிற்கும் தன்மையற்றவை. அவை ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்கின்றன. உதாரணம் சங்குப்பூ, மல்லிகை. 3. முட்கள். சங்குப்பூ சில தாவரங்களின் இலைகள் பாதுகாப்பிற்கு உதவும் வகையில் முழுமையாகவோ அல்லது ஓரளவிற்கோ கூரிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றன. உதாரணம் அகேவ் ரயில் கற்றாழை. இந்த வகை கற்றாழையில் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளன. சப்பாத்தி கள்ளி. சப்பாத்தி கள்ளியில் இலைகள் சிறுமுட்களாக மாறியுள்ளன. காகிதப்பூ போகெய்ன்வில்லா தண்டு பகுதியில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்றன. உயர் சிந்தனை வினா. கள்ளி வகை தாவரங்கள் பச்சை நிறத்தை கொண்டு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. இத்தாவரத்தின் எந்த பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது? செயல்பாடு 6. களப்பயணம். மாணவர் பெயர், தேதி, இடம். உற்று நோக்கிய தாவரங்களின் வகைகள். 1. ஏறு கொடிகள். 2. பின்னு கொடிகள். 3. முட்களை கொண்ட தாவரங்கள். இவ்வகை தாவரங்களில் காணப்படும் மாற்றுருக்களை அட்டவணைப்படுத்துக.